இன்றைக்கு நாம் நம்முடைய தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை சிந்திப்போம். தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. போதும். இங்கே கர்த்தருடைய வருகை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை குறித்து இந்த கடைசி நாட்களில் நம்ம நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் நீங்கள் பாருங்கள், தேவ ஜனங்களில் ஜீவியத்திலிருந்து விசுவாசம், நம்பிக்கை, பரிசுத்த வாழ்க்கை, தியாகம் போன்ற உன்னத அனுபவங்கள் எல்லாம் அவர்களை விட்டு வெளியே போய்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சொன்னார், கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ. ஆழமான பிரதிஷ்டை குறித்து, தியாகத்தை குறித்து, விசுவாசத்தை குறித்து பேசும்போது தேவ ஊழியர்கள் கூட அதை ஏற்றுக்கொள்ளவோ அங்கீகரிக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை. இதென்ன முட்டாள்தனமா இப்படி செய்கிறார்கள் என்று பேசுகிற இடத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் கர்த்தருடைய வருகை குறித்து படிக்கும்போது அது நாம் நம்பி இருக்கிற ஆனந்தமான ஒரு பாக்கியம். அல்லேலூயா. இந்த வருகைக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள் என்று வாசிக்கிறோம். இந்த எதிர்பார்ப்புகள் நம்முடைய ஜீவியத்தில் இந்த நாட்களில் காணப்பட வேண்டும். ஆதி நாட்களில் ஜீவித்த பரிசுத்தவான்கள் வானத்தை அன்னார்ந்து பார்த்து, ஆண்டவரே எப்போது வருவீர் என்று சொல்லி அவளோடு அவர்கள் காத்திருந்ததாக அநேக காரியங்களில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்து சென்றாலும் இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய வருகை குறித்து ஆவலோடு கூட ஆமென் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த அனுபவம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாசியுங்கள். 1-2 விஷயங்களை வேகமாக சிந்திப்போம். முதலாவது காரியம் 12ஆம் வசனத்தில் படிக்கிறோம், அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணி. அப்போ இந்த ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்துக்குள் நாம் கடந்து வரும்போதுதான் இந்த நம்பிக்கை, இந்த எதிர்பார்ப்பு நம்முடைய ஜீவியத்திலே உண்டாகிருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படி நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை வேகமாய் படிப்போம். முதலாவதாக யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தரினுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வருகையோடு நெருங்கி வந்திருக்கிற நாம் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய இருதயங்கள் தேவனால் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். இருதயம் ஸ்திரப்படும் போதுதான் கர்த்தருடைய வருகையை நாம் ஆவலோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியும். இந்த இருதயத்தை குறித்து படிக்கும்போது ஆதி நாட்களில் தெசலோனிக்கே சபையாருக்கு பவுல் எழுதும்போது அந்த இருதயத்தை குறித்து சொல்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் நாள் சமீபமாயிற்று என்று சொன்னால் உடனே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சஞ்சலப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று சொன்னார். அந்த நாட்களில் ஆயத்தம் இல்லாதிருந்த ஜனங்கள் இயேசு வருகிறார் என்று சொல்லும்போது, ஐயோ நான் ஆயத்தமாகவில்லை என்று சொல்லி கிறிஸ்துவின் வருகை குறித்து ஆவலோடு அல்ல, அவர்கள் கலக்கமுள்ளவர்களாய் சஞ்சலம் அடையவர்களாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம்? பல ஜனங்களை நாம் பார்க்கிறோம். இருதயங்கள் ஸ்திரப்பட வேண்டும். ஏனென்றால் இருதயம் ஸ்திரப்படுவதின் நோக்கம், வாசிங்கள், 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் படிக்கிறோம், நீங்கள் பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படிக்கு. வாசிங்க. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இருதயங்கள் ஸ்திரப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆகையால் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். இருதயம் ஸ்திரப்படும் போதுதான் அதில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. சாதாரண ஒரு பரிசுத்த வாழ்க்கை அல்ல, பிழையற்ற கரையற்ற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. அல்லேலூயா. நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய உணர்வுகள், அந்தரங்க வாழ்க்கைகள் சகலவற்றிலேயும் ஒரு ஆழமான பரிசுத்த ஜீவிதம் உண்டா.
இது இருதயம் ஸ்திரப்படும் போதுதான் உண்டாகும். இந்த இருதயத்தை எப்படி ஸ்திரப்படுத்த வேண்டுமாம்? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் படிக்கும்போது, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. ஆமே. நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கோ, நம்முடைய இருதயம் ஆயத்தப்பட ஸ்திரப்படும் போதுதான் அந்த வருகை நம்முடைய ஜீவியத்தில் ஆனந்த பாக்கியமாயிருக்கும். அல்லேலூயா. எப்போது வருவீர் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு ஆயத்தம், ஒரு எதிர்பார்ப்பு நம்முடைய ஜீவியத்தில் உண்டாகும். இதற்கு நம்முடைய ஜீவியத்தில் இருதயம் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. எனவேதான் தாவீது தன் வாழ்க்கையின் பாதைகளில் சொல்லுகிறான், கர்த்தாவே நான் உம்முடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த கிருபையை ஒரு மனுஷன், இந்த கிருபையோடு நீங்கள் ஐக்கியத்தில், அந்த கிருபையினுடைய கட்டுப்பாட்டில், கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற ஒரு இடத்தில் நீங்கள் ஜீவித்தால் மட்டும்தான் இயேசு வெளிப்படும் போது உங்களுக்கு கடைசியாக கொடுக்கப்படுகிற ஒரு கிருபை இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கிருபை நம்மை அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். பைபிளை வாசிக்கும் போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்கள். கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்ல உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். அப்போ இயேசு வெளிப்படும் போது என்ன செய்கிறார்? அந்த நிமிஷத்தில், அந்த நேரத்தில் ஒரு ஸ்பெஷல் கிருபை நம்மை சந்திக்க போகிறது. அல்லேலூயா. அந்த கிருபை நம்மை கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய ஒரு கடைசி கிருபை, அந்த கிருபை நம்முடைய ஜீவியத்தில் வரணும்னு சொன்னா, அதுக்கு காத்திருக்கணும்னு சொன்னா, இப்பொழுதே நீங்கள் இந்த கிருபைக்கு கீழ்பட்டு இருக்க வேண்டும். கிருபையினால் நாம் ஆழப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த கிருபை குறித்து படிக்கும்போது 4 காரியங்களை படிக்கிறோம். 1, சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் படிக்கிறோம், உம்மை அறிந்தவர்கள் மேல் உம்முடைய கிருபை. அல்லேலூயா. தேவனை பற்றி ஒரு நல்ல அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். இந்த அறிவு, தேவனை அறிந்திருக்கிற அறிவுக்கு ஏற்றது போல கர்த்தர் தேவனுடைய பிள்ளையின் ஜீவியத்தில் தமது கிருபையை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. 2வது படிக்கிறோம், சங்கீதம் 86ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், உம்மை நோக்குகிறவர்கள் மேல் உமது கிருபை. தேவனை நோக்கி பார்க்கும் போது, அப்படி தேவனை நோக்கி பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய கிருபையை ஊற்றுகிறார். அல்லேலூயா. அங்கேயும் இங்கேயும் பார்த்து கொண்டு அல்ல, இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இரக்கம் செய்கிற வரைக்கும் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. தேவனை நோக்கி பார்ப்பது அது ஒரு சாதாரண அனுபவம் அல்ல, அது ஒரு பெரிய யுத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவேதான் நம் வேதத்தில் வாசிக்கிறோம், உன்னத பாட்டில் படிக்கும்போது, உன் கண்களை என்னை விட்டு விலக்கு, அவைகள் என்னை வென்றது என்று படிக்கிறோம். அப்ப கர்த்தரை நோக்கி பார்ப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, சூழ்நிலைகளையோ சந்தர்ப்பங்களையோ அல்ல, ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்பது அது ஒரு யுத்தம், அதில் ஜெயம் நமக்குரியதாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனை நோக்கி பார்ப்பது என்பது அது ஒரு பெரிய யுத்தம். பிரியமானவர்களே, தெய்வத்தை நோக்கி பார்க்கும் போது சொல்றார், உன் கண்களை என்னை விட்டு விலக்கு, அவைகள் என்னை வென்றது. வாசிங்க, உன்னத பாட்டில் படிக்கும்போது வாசிங்க. உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. அப்படியானால் அது ஜெயிக்கிற ஒரு அனுபவம். தேவனை நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் தம்முடைய கிருபையை ஊற்றுகிறார். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் படிக்கும் போது, உமக்கு பயப்படுகிறவர்கள் மேல் உம்முடைய கிருபை. அல்லேலூயா. தேவனுக்கு நீங்கள் பயப்படுகிற மனுஷராக இருந்தால் அந்த பயப்படுகிறவர்கள் மேல் கர்த்தர் தம்முடைய கிருபையை ஊற்றுகிறார். 4வதாக படிக்கும்போது சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உம்மை நம்புகிறவர்கள் மேல் உம்முடைய கிருபை. அல்லேலூயா. அப்போ இந்த கிருபை தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் போது, அவருக்கு பயப்படும் போது, அவரை நம்பும் போது இந்த கிருபை ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கிருபையினால் நாம் ஆழப்பட வேண்டும். அல்லேலூயா.
அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும்போது கடைசி நேரத்தில் கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கும் எனக்கும் அளிக்கப்படுகிற அந்த கிருபை நிச்சயமாய் நம்மேல் ஊற்றப்படும். அல்லேலூயா. அந்த கிருபை தேவனுடைய வருகைக்காய் என்னையும் உங்களையும் ஆயத்தப்படுத்தும். அல்லேலூயா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை, உங்க கிருபைதான் நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. முதலாவது நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வருகைக்காக ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். அந்த இருதயம் ஸ்திரப்படும் போது ஒரு பிழையற்ற, ஒரு கரையற்ற, ஒரு பரிசுத்த வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமாக இருக்கும். அல்லேலூயா. இதனால் இந்த பூமியில் நீங்கள் தேவனோடு நடந்து பழகி அவரை கண்டு அவர் சத்தம் கேட்டு அவரோடு ஜீவிக்கிற ஒரு உன்னத அனுபவத்தை இருதயம் ஸ்திரப்படும் போதுதான் கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. எனவேதான் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். இதுதான் முதல் விஷயம். இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். அந்த கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படும் போது நமக்கு அளிக்கப்படும் ஒரு கடைசி கிருபையின் மேல் நமக்கு ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் உண்டாகும். அல்லேலூயா. இன்று நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தை சுத்திகரித்தாலும் கூட சில குற்றங்கள் குறைவுகள் இருக்கலாம். இவைகள் எல்லாம் எனக்கு அளிக்கப்படுகிற ஒரு கடைசி கிருபையில் எல்லாம் நிவர்த்தியாய் போயிடும். அல்லேலூயா. நான் நிச்சயமாய் ஆண்டவரை நான் சந்திப்பேன். அந்த நம்பிக்கையை கர்த்தர் தருவார். இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வாசிங்க, 28 வாசிங்க. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் நிலைத்திருக்கிறவர்கள் தைரியமுள்ளவர்களா இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். இரண்டாவது சொல்றார், முதலாவது இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். இரண்டாவது சொல்றாரு அவரில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. அதற்கு உதாரணத்தை யோவான் 15ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், 4ஆம் வசனத்தில். இதற்கு மேல ஒரு பொருத்தத்தை வெளியில சொல்ல முடியாது, அவ்வளோ சூட்டபிளா சொல்றாரு. செடி கொடி ரெண்டையும் ஒப்புமைப்படுத்தி, கொடியானது எப்படி செடியில் நிலைத்திருக்கிறதோ அதை போல வாசிங்க, யோவான் 15:4 வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். தேவனில் நிலைத்திருந்து அவருடைய சாராம்சத்தை உறிஞ்சி அவரை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம் தான் கர்த்தரில் நிலைத்திருத்தல். அல்லேலூயா. நீங்க பாருங்க, மாமரத்தை பாருங்க. அந்த மரத்தில் முதல்ல பூ வரும். அந்த பூவுடைய டேஸ்ட் ஒரு நாள் என்ன செய்யாது, இனிக்காது. ஒரு உவர்ப்பும் துவர்ப்பும் சேர்ந்திருக்கும். அடுத்தது அந்த பூ அதில் நிலைத்திருக்கிறது. அந்த செடி, அந்த மரத்தில் அந்த கிளைகள் நிலைத்திருக்கிறது. அந்த துவர்ப்பும் மாறி துவர்ப்பும் புளிப்பும் சேர்ந்து ஒரு பிஞ்சு காய் வரும். அடுத்தது கொஞ்சம் ஸ்டேஜ் மாறும்போது புளிப்பும் இனிப்பும், துவர்ப்பு போயிடும், புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு காயை நீங்கள் பார்க்குறீங்க. முடிவில் புளிப்பு முழுவதும் போய் இனிப்பாக மாறுகிற இடம் இருக்கிறது. இல்லையா? இவ்வளோ பெரிய ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு? அந்த கிளையானது மரத்திலே நிலைத்திருந்தபடியினால், நீங்கள் தேவனில் கர்த்தருடைய வசனத்தில் வார்த்தைகளில் சரியாய் இந்த சபைகளில் நிலைத்திருந்தால் உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி தம்மை போல மாற்றுவார். அல்லேலூயா. இப்ப இருக்கிற புளிப்பு இதெல்லாம் கர்த்தர் மாற்றிடுவார். அல்லேலூயா. துவர்ப்பு அதெல்லாம் கர்த்தர் மாற்றிடுவார். முழுவதும் அழகான அற்புதமான சுவையான ஒரு நல்ல மாங்கனியாய் கர்த்தர் நம்மை மாற்ற வல்லவர். அப்போ இவ்வளவு காரியம் நடக்கணும்னு சொன்னா அந்த கிளை அந்த மரத்திலே இணைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தெய்வத்தில் நிலைத்திருக்கும் போது நம்முடைய ஜீவியத்தில் பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்கிறார். அதான் சொன்னா, என்னை நிலைத்திருங்கள்
நானும் உங்களை நிலைத்திருப்பேன். தெய்வத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக படிக்கிறோம், வேதத்தில் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய ஜீவியத்தில் பாடுகள் நெருக்கங்கள் நடுவில் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்லி என்று சொன்னார். சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் என்ன செய்யணும்? நிலைத்திருங்கள் என்று புத்தி சொன்னார்கள். இப்ப நம்முடைய ஜீவியத்தில் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போதுதான் அதற்கேற்ற ஒரு அறிவை, விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். வாசிங்க, தீத்து 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இவ்விதமாய் படிக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அறிவும் விசுவாசமும் உண்டாகும்படி. அசைங்க, பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன உண்டாகுது? அறிவும் விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு எக்ஸாம் இதுக்காக போறீங்க, ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்காக போறீங்க. நிறைய பேருக்கு இன்டர்வியூ கார்டு கொடுப்பான். இப்போ ஒரு 10 பேருக்கு வேலைன்னா 100 பேருக்கு இன்டர்வியூ கார்டு அனுப்பியிருப்பான். அவங்கெல்லாம் யாரு? அழைக்கப்பட்டவர்கள். அதில் 10 பேரை செலெக்ஷன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பான். அவன் தான் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இன்னைக்கு பாம்பேலேருந்து இங்கே இன்டர்வியூ வந்திருப்பீங்க, இன்டர்வியூ கார்டு உங்களுக்கு அனுப்பியிருப்பான். ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் கையில் கொடுக்கலன்னா, ஃபிட் ஆகலைன்னா, ட்ராவலிங்க்கு கொஞ்சம் பைசா வச்சுக்கோங்க, டீ சாப்பிட வச்சுக்கோங்க. டீ எதை கொடுப்பானா? கொடுப்பாங்களா? அப்படி சொல்கிறது புரியல. இப்போ பாம்பேலேருந்து இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் இன்டர்வியூவில் பாஸ் ஆகலை, ஃபெயில் ஆகிட்டீங்க. சரி, அங்கேருந்து ஒரு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்களே, சரி செலவுக்கு பைசா வச்சுக்கோங்க, கொடுப்பாங்களா? அழைக்கப்பட்ட ஆட்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனாய் மாறணும். அல்லேலூயா. சும்மா வந்து கையை தட்டி தோத்திரம் பண்ணிட்டு நான் அல்லேலூயா போட்டுட்டு எனக்கு இன்டர்வியூ கார்டு அனுப்பிட்டாங்க. இன்டர்வியூ கார்டு அனுப்புறதல்ல, அழைக்கப்பட்டவர்கள், அவ்வளோதான். அழைக்கப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் மாறணும். அல்லேலூயா. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு தான் இந்த அறிவையும் விசுவாசத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் தான் இதை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, கையில் வாட்ச் கட்டிருக்கீங்க. இந்த வாட்சை குறித்து பல அறிவுகள். சிலாட்டில் சில பிள்ளை கையில் வாட்ச் கட்டியிருப்பாங்க. டைம் என்னன்னு கேட்டால் நீங்களே பாருங்கம்மாங்க. காரணம், அவங்களுக்கு என்ன செய்யாது? பார்க்க தெரியாது. நம்ம கையில் வாட்ச் இருக்கு. இந்த வாட்ச் ரிப்பேர் ஆன சரி பண்ண தெரியுமா? சரி பண்ண முடியுமா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. இப்போ வாட்சை குறித்து டைம் பார்க்க தெரியாதவனை காட்டிலும் நானும் நீங்களும் கொஞ்சம் மேன்மையானவர்கள் தான். ஆனால் அதில் ரிப்பேர் ஆனால் இதை என்ன செய்ய முடியாது? சரி பண்ண தெரியாது. இப்போ நம்முடைய அறிவு எப்படிப்பட்டது தான்? குறைவு தான். கடைக்காரன் சொல்கிறான், அவன் பார்த்துட்டு ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றான். இப்போ நம்ம காட்டிலும் அவனுக்கு ஒரு உயர்ந்த அறிவு இருக்குது. அவன்கிட்ட போய் இது போல் எனக்கு ஒரு 10 வாட்ச் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னான். ஐயோ, அதெல்லாம் எனக்கு செய்ய முடியாது சார், ரிப்பேர்னா கொண்டு வாங்க, சரி பண்ணி தரேன். இந்த மாதிரி உருவாக்கக்கூடிய அறிவு எனக்கு இல்லை. கம்பெனிக்காரன் சொல்கிறான், இங்கே வா, உனக்கு எத்தனை பீஸ் வேணும், என்னைக்கு வேணும், நான் தரேங்கிறான். இப்போ இந்த வாட்சை குறித்து எத்தனை அறிவு! அளவுக்கு கட்டி கொண்டு நடக்கிற ஒரு கூட்டம் உண்டு, டைம் பார்க்க தெரிஞ்ச ஒரு கூட்டம் உண்டு, சரி பண்ண தெரிந்த கூட்டம் உண்டு, சகலத்தையும் கரெக்டாக அறிந்திருக்கிற ஒரு கம்பெனிக்காரன் உண்டு. நமக்கு டைம் பார்க்க தெரிஞ்சுட்டு என்னென்னமோ நடக்கிறோம். அதுக்கு மேலே இன்னும் பல அறிவுகள் இருக்கு. அல்லேலூயா. அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு தான் இந்த அறிவை கர்த்தர் கொடுக்கிறார். இது பைபிள் காலேஜ் படித்தா வந்துடாது. அல்லேலூயா. அதெல்லாம் வராது. தேவனோடு நடக்கிற, தேவனுடைய விசுவாசத்தை நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டானால் அந்த இருதயம் ஸ்திரப்பட்டாலே பிழையற்ற பரிசுத்தவானாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அப்பொழுதுதான் இந்த தேவனோடு நீங்க ஐக்கியப்பட முடியும். இந்த ஐக்கியத்தில் தான் இந்த வெளிப்படுத்தலை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. நான் பவுல் சொல்றார், நான் மனுஷனால் கற்றதும் இல்லை, மனுஷனால் பெற்றதும் இல்லை. பைபிள் காலேஜ் படிக்கிறது தப்பல்ல, படிங்க, நல்லது. அது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போயிடாது. அல்லேலூயா.
டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிற மாதிரி கரும்பு இனிக்கும் பாவக்காய் கசக்கும் எல்லாம் சரிதான். உனக்கு தெரியுமா? நீ சாப்பிட்டு பார்த்துருக்கியா? அது வேறொரு நிலை. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுக்கு அறிவையும் விசுவாசத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அடுத்து மூன்றாவது சொல்கிறார். யோவான சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அன்பிலே நிலைத்திருங்கள். வாசிங்க. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அப்போ முதலாவது கிருபையில, இரண்டாவது விசுவாசத்துல, மூன்றாவது தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். பாருங்க, சீஷர்களை குறித்து படிக்கும் போது யோவான சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்கே சீஷர்களிடத்தில் கர்த்தர் முடிவு பரியந்தமும் அன்பு வைத்திருந்தார். அல்லேலூயா. சீஷர்கள் எல்லாரும் பூர்ணப்பட்ட மனுஷர் அல்ல, அப்படிப்பட்ட மனுஷர் அல்ல. ஆனால் அவங்களை கடைசி வரை கர்த்தர் நேசித்தார். அவங்களுக்கு நிறைய குறைவுகள் இருந்துச்சு, சில நிறைவுகளும் இருந்துச்சு. எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவர்களை கடைசி வரைக்கும் அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு நமக்கு எல்லாரையும் பற்றி அறிவு நமக்கு இல்லை. அவங்க பேசுகிறாங்க, நம்ம நம்புகிறோம், அவ்வளோதான். ஆனால் கர்த்தருக்கு எல்லாமே A to Z தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம், இவன் தான் காட்டி கொடுக்க போகிறான், இவன் தான் அப்படி செய்ய போகிறான், இவன் தான் மறுதளிக்க போகிறான், எல்லா ஆண்டவருக்கு தெரிஞ்சிருந்தும் கடைசி வரைக்கும் அவள் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனாலும் நம்ம அன்பு கூற யோசிக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் நம்முடைய சீஷரிடத்தில் முடிவு பரியந்தம் அன்பு வைத்திருந்தார். அல்லேலூயா. நாம் தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் அன்பினால், அது சொன்னார் பாச சொன்ன மாதிரி, அன்பே பெரியது. இந்த அன்புல நிலைத்திருந்தா அநேகரை நீங்கள் என்ன செய்யலாம்? ஆதாயப்படுத்தி, இது தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவத்தில் உண்டாகிற ஒரு விஷயம். பிரியமானவர்களே, ஒரு முறை ஒருவர் தன்னுடைய பூனைக்குட்டி, அதுக்கு கையில் ஒரு கப்பன் சாசர் கொடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தலையில் வச்சுக்கிட்டு நடக்க பழகியிருந்தார். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இந்த கப்பை கீழே போடாமல் கொண்டு போய் அங்கே வச்சிடணும் அப்படின்னார். நான் பழக்கியிருக்கிறேன், அதை கூப்பிட்டா திரும்பி கூட பார்க்காது, நான் சொல்கிறது தான் செய்யும் அப்படின்னார். நான் அப்படி அபியாசம் படுத்தி வச்சிருக்கிறேன். இதுபோல சில அபியாசங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பயன்படாது. இது கிருபையில் நின்று செய்ய வேண்டிய வேலை. அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், நான் அதை மாத்துறேன், முடியாது, செஞ்சு பாருன்னாரு. அவருக்கு தெரியும். ஒரு எலிக்குட்டியை கையில் கொண்டு போனார். இது பவ்யமா அப்படி நடிச்சு கொண்டு போகுது. எலிக்குட்டியை கீழே விட்டாரு, கப்பை தூக்கி போட்டுட்டு ஒரே அடிச்சு பிடிச்சு. 50 வருஷம் பழக்கினாலும், உலக அறிவில் எத்தனை அபியாசம் இருந்தாலும், கிருபை இல்லாமல் உங்களுக்கு தேவனை போல மாறவே முடியாது. அல்லேலூயா. இந்த அபியாசம், அந்த பயிற்சி, இதெல்லாம் 10 காசுக்கு உதவாது. தேவனுடைய கிருபைக்குள் வந்து, கர்த்தாவே என்னால் முடியாது, உங்களுடைய கிருபை என்று கேட்டு பாருங்க. அந்த கிருபை உங்களை சரியாய் கொண்டு போய் நடத்தி கொண்டு வரும். அல்லேலூயா. சோத்திரம். அடுத்ததாக படிக்கிறோம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23 படிக்கும்போது, அவருடைய வருகையில் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறது இல்ல, அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். வாசிங்க. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடையவர்கள் நம்ம பாஷையில் சொன்னா இவர் அவங்க ஆளும்பாங்க. அப்படி சொல்ற கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் யாரு? அந்த ஆளு, அவங்க ஆளு. அது அர்த்தம் என்ன? அவர் என்ன சொன்னாலும் என்ன செய்வான்? கேட்பான். நாம் அவருடைய ஆட்கள். அல்லேலூயா. நம்ம யாருடைய ஆட்கள்? நமக்காய் ஜீவன் கொடுத்த தேவனுடைய ஆட்கள். அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியக்கூடியவன் தான் அவருடைய ஆள். அல்லேலூயா. ஓ அப்படியா, இப்படி செய்யலாமா? கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. வாழ்க்கையில அவருடையவர்களாய் நீங்கள் ஜீவிச்சீங்கன்னா கர்த்தருடைய வருகையில நிச்சயமாய் அவர் நம்ம என்ன செய்வார்? எடுத்துக்கொள்வார். அடுத்த விஷயம் படிக்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும்படி நமக்கு ஒரு ஆயத்தம் தேவை. அந்த ஆயத்தம் என்பது சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை. வாசிங்க. 2 பேதுரு 3:14 வாசிங்கள். நீதி நிமித்தமாக ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்ததியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தருடைய வருகைக்கு போகணும்னு சொன்ன என்ன செய்யணும்? மாமியாரும் மருமகளும் சமாதானமா இருந்தா தான் போக முடியும். அந்த கிழவிக்கு ஒன்றும் தெரியாது, பேசாத நீ போக மாட்டேன்,
படிக்காத அந்த கிழவி உனக்கு சர்டிபிகேட் கொடுத்தா தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. புருஷ மனைவி சமாதானமா இருந்தாதான் போக முடியும். ஊழியக்கார விசுவாசிகள்ல சமாதானம் தேவை. சும்மா அப்படி இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் மாதிரிலாம் காட்டக்கூடாது. அன்பு, தாழ்மை வெளிப்படுத்தணும். கர்த்தர் நம்முடைய என்னையும் உடைக்கணும், உங்களை என்ன செய்யணும்? உடைக்கணும். உருவாக்க தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். கதருங்க, ஜெபிங்க. என்ன படிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சமூகத்தில் சமாதானத்தோடு கற்றுக்கொள்ளுங்க. சமாதானம் எப்படி உண்டாகும் பாருங்க. இயேசுவினுடைய கல்வாரி சிலுவையை நீங்கள் குறித்து நீங்கள் படிக்கும் போது அவர் நியாயம் தீர்க்கும்படியாக, நியாயம் விசாரிக்கும்படியாக கொண்டு போகிறார். அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. வாசிங்க, லூக்கான சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிங்க. அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. 10ஆம் வசனம். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது அவர் வாயை என்ன செய்யல? திறக்கல. 12ஆம் வசனம் வாசிங்க. முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராய் இருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். கர்த்தர் வாயை திறந்தா, அவர் பக்கம் நிறைய நியாயம் இருந்துச்சு. அவர் வாயை திறந்திருந்தா இவங்க ரெண்டு வயலும் என்ன செய்ய மாட்டானுங்க? சமாதானம் ஆகவே முடியாது. நீங்கள் சமாதானத்தோடு இருக்கணும்னா முதல்ல நம்ம வாயை என்ன செய்யணும்? மூடணும். 1000 நியாயம் இருக்கட்டும், அது நீங்க சுயத்துக்கு மறிச்சாதான், நீ செத்தாதான் இன்னொருத்த சமாதானமா இருக்க முடியும். அல்லேலூயா. சும்மா தொட்டத்துக்கெல்லாம் நியாயம் பேசிக்கிட்டு இருந்தா நீங்களும் சமாதானம் இருக்க முடியாது. அவனையும் சமாதானம் இருக்க நீங்க விடவும் மாட்டீங்க. 2 வயலும் மேலே போக மாட்டீங்க. அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவருடைய சந்நிதியில் சமாதானத்தோடு இருக்க ஜாக்கிரதையாயிருங்கள். சமாதானத்தோடு இருங்கள் என்று சொல்ல, சமாதானமா இருக்கும்படிக்கு என்ன செய்யுங்க? சில ஆட்டில் திருத்தவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஆட்டில் பார்த்துருக்கீங்களா? திருத்த முடியாது, திருந்த மாட்டாங்க. என்ன செய்யணும்? சகிக்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் செய்ய முடியாது. சகிச்சு பாருங்க, நீங்க உருவாக்கப்படுவீங்க. அல்லேலூயா. அதுதான் முக்கியம். சிலவங்க மேலே போக மாட்டாங்க, நம்மளை உருவாக்கிட்டே இருப்பாங்க. தோத்திரம். அவங்க ஹீரோவாவே இருக்கட்டும், நம்ம ஹீரோவாவே இருப்போம். நமக்கு ஒரு ஹீரோ உண்டு, அவர் நம்மை மேலே கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. சமாதானத்தோடு ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த சமாதானத்தை குறித்து 4 காரியங்களை படிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் படிக்கும்போது உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். வாசிங்க. அவர்களுடைய கிரியைகள் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். முதலாவது, உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கணும். எனக்கு குடும்பத்தில் அந்த பிரச்சனை பாஸ்டர், இந்த 1008 பிரச்சனை எல்லாருக்கும் தான் இருக்கு. பிரச்சனை இல்லாத மனுஷன் யார் இருக்கா? ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவனுக்கு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? நாளைக்கு ஸ்கூலில் ஒரு காரியம் எழுதிட்டு வர சொன்னாங்க, நான் எழுதிட்டு போகல, டீச்சர் போல அடிப்பாங்க, என்ன பண்ணுறனே தெரியல. அவனுக்கும் பிரச்சனை இருக்கு. எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இதுக்கு இடையில உன்னுடைய சமாதானத்தை காத்துக்கொள். அல்லேலூயா. சொல்ல, உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்க. சிலருக்கு அவங்களுக்குள்ளே சமாதானமே இல்லை, ஒரே டென்ஷன் தான். கீ கொடுத்த பொம்மை மாதிரி தான். ஒரு வார்த்தை சொல்லிட்டா பாஸ்டர் ஆடி குதிச்சு அதை அடங்குவார். எந்த பரலோகத்துக்கு நீங்கள் போக போறீங்க? கடைசி நாட்களில் உங்களுக்குள் சமாதானமாயிருங்கள். 2வது படிக்கிறோம். யோபு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தேவனோடு சமாதானமாயிருங்கள். வாசிங்க. நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும். நீர் அவரோட பழகி சமாதானம். இன்னைக்கு அநேகருக்கு தேவனோடு சமாதானமே இல்லை. எவ்வளவு ஜெபிச்ச, கர்த்தர் கேட்கவே இல்லை, கொடுக்கவே இல்லை, செய்யவே இல்லை. அவரோடு பயங்கர பிரச்சனை. அவருக்கு எதை எப்போ செய்யணும்னு தெரியும். அல்லேலூயா. எதை எப்போ கொடுக்கணும்னு தெரியும். நீங்கள் தேவனோடு சமாதானமாயிருங்கள். 3வது படிக்கிறோம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் ஒருவருக்கொருவர் சமாதானமாயிருங்கள். வாசிங்க. உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம். ஒருவரோடு, முதலாவது உங்களுக்குள்ள சமாதானம், 2வது தேவனோடு சமாதானம், 3வது ஒருவருக்கொருவர். அதான் சொன்னேன், மாமியார் மருமகள், புருஷ மனைவி, அப்பா புள்ள சமாதானமாக. 4வது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிங்க. எபிரேயர் 12. யாவரோடு சமாதானமா
சமாதானமாயிருக்கவும். யாவரோடும் சமாதானம். இந்த சமாதானத்துக்குள்ள வந்தாதான் நீங்கள் பரிசுத்தவான் என்று பைபிள் அங்கீகரிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். இந்த சமாதானம் ஜீவிதம் நம்முடைய உள்ளத்துல உண்டாயிருச்சுன்னா கர்த்தருடைய வருகை குறித்து உங்களுடைய ஜீவித்தில் ஒரு பெரிய தவிப்பும் ஏக்கமும் தாகமும் உண்டாயிரும். அல்லேலூயா. அது நாட்கள வருகை குறித்து பாட்டு படிச்சுட்டா எத்தனை கை தட்டினாலும் ஜனத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு காரியம். இன்னைக்கு ஆடாம குலுங்காம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென். நம்பிக்கையே இல்லை. அல்லேலூயா. பைபிளை வாசிக்கும் போது அவர்கள் தங்களுடைய ஜீவியத்தில் இந்த நம்பிக்கையினால் நிறைந்து பிரயாசப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கையில் நிறைந்தவர்கள் உலகத்தை வெறும் குப்பையாய் கண்டார்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு முன்பாக தேவன் தான் பெரியவர். பணமோ பொருளோ ஒரு விஷயமே அவங்களுக்கு இல்லை. இயேசு மனவாளன் நம்மை சேர்க்குவான், மத்தியவானில் வெளிப்படுவான். இயேசு மனவாளன் நம்மை சேர்க்குவான், மத்தியவானில் வெளிப்படுவான். காலம் ஆசன்னமாய் பிரியரே, ஒரு நாம் விசுத்தியோடே. காலம் ஆசன்னமாய் பிரியரே, ஆமென். ஒரு நாம் விசுத்தியோடே சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீடதில். இயேசு மனவாளன் நம்மை சேர்க்குவானில் வெளிப்படுவார். இயேசு மனவாளன் நம்மை சேர்க்குவான். காலம் ஆசன்னமாய் பிரியரே, ஒரு நாள் காலம். இந்த நம்பிக்கையில் வளரும்படி, இந்த நம்பிக்கையில் பெருகும்படி நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிங்கள் 1 பேதுரு 1 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் 8 வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். கவனிங்க, அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாத, பாருங்க, இந்த ஒரு அனுபவம் நம்முடைய உள்ளான மனுஷனில நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், சொல்ல முடியாத ஒரு மகிமை, அவைகளால் நிறைந்து என்ன செய்வீங்க? சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூறுவீர்கள். இந்த வருகை குறித்து 3 காரியங்களை பைபிள் சொல்லுது. 1, அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருங்கள். வாசிங்க, தீத்தூர் 2:13 படிக்கும்போது அவருடைய வருகையை என்ன செய்யுங்க? எதிர்பார்த்து கொண்டிருங்கள். எல்லா கேள்விக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ண ஒரு மனுஷன் ரிசல்ட்டை குறித்து என்ன செய்வான்? ரொம்ப ஆவலோடு எதிர்பார்ப்பான். நிச்சயமா நான் சென்டம் வாங்குவேன், நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கட்டாயம் வருவேன், அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவங்கள், அவர் மேல் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாத சந்தோஷத்தால் மகிமையால் நிறைந்து ஜீவிக்கிறவர்கள் இந்த எதிர்பார்ப்போடு ஆண்டவரே எப்போது வருவீர் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. 2வது ஒரு விஷயத்தை குறித்து சொல்லப்படுகிறது. வாசிங்க, பைபிளை வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 8 வசனத்தில் அவர் பிரசன்னமாகுதலை
விரும்புகிற ஒரு அனுபவம். வாசிங்க. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும். முதலாவது அவர் வருகையை விரும்புங்க. வேணும், கர்த்தர் சீக்கிரம் வரட்டும், நான் தேவனை சமூகத்தில் போய் இளைப்பாறணும், இந்த உலக வாழ்க்கை போதும், ஆண்டவரே எப்போது வருவீர், எப்போது வருவீர். இன்னைக்கு அப்படிப்பட்ட தவிப்பு நமக்கு இருக்கிறது இல்லை. ஏன்னா உலகத்தில் நிறைய வேலைகள் இருக்கு. நாளைக்கு எழும்பி அப்படி இருக்கு, இப்படி செய்யணும், அங்கே போகணும், இந்த பணத்தை கொடுக்கணும், இப்படி தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. எத்தனை பேர் ராத்திரி படுக்கும்போது ஆண்டவரே இப்படி கணக்கு வழக்குகள் எல்லாம் கர்த்தர்ட்ட சப்மிட் பண்ணிட்டு, கர்த்தாவே இன்னைக்கு ராத்திரி என் மரணமோ அல்லது உம்முடைய வருகையோ இருந்தால் நான் ஆயத்தமா இருக்கேன்னு வைத்துக் கொள்ளும். அப்படி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணி படுங்க. அல்லேலூயா. கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். இந்த கள்ள கணக்கெல்லாம் எழுதி கொடுத்துக்கிட்டு இந்த ஜெபம் பண்ணக்கூடாது. கரெக்டாக தவறு நடந்திருந்தா, நான் இந்த மனைவிட்டு இப்படி பேசிட்டேன், தப்பு தான் ஆண்டவரே, இப்போவே மன்னிப்பு கேட்டுறேன், ஒப்புற வாய் தான் படுக்கைக்கு போகணும். அல்லேலூயா. அப்படி செய்து பாருங்கள், நம்பிக்கை பெருசார். முதலாவது கர்த்தருடைய வருகை என்ன செய்யுங்க? விரும்புங்க. பிரசன்னமாகுதலை விரும்புங்க. இரண்டாவது, எதிர்பார்த்து கொண்டிருங்கள், அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருங்கள். மூன்றாவது ஒரு வார்த்தையை படிக்கிறோம், வாசிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். 3 காரியம். 1, விரும்புங்கள். 2வது, ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருங்கள். 3வது, மிகுந்த ஆவலோடு என்ன செய்யுங்க? காத்திருங்க. கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம். பிரியமானவரே, உலகத்தில் நடக்கிற பல காரியங்கள் கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் தேவனை விட்டு, தேவனுடைய கிருபையை விட்டு, சபையை விட்டு, ஊழியங்களை விட்டு வெளியில ஜனம் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு குறிக்கப்பட்ட கொஞ்சம் ஜனம் எல்லாவற்றின் நடுவிலும் கர்த்தரை பிடித்து கொண்டு, பற்றி கொண்டு தெய்வ சந்தோஷத்தால் நிரம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கர்த்தர் மேலே நம்ம இருதயத்தை நம்ம முதலாவது என்ன செய்வோம்? ஸ்திரப்படுத்துவோம். ஆமென். அந்த இருதயம் கிருபையினாலே ஸ்திரப்படட்டும். அந்த கிருபையிலே வளருவோம். அந்த கிருபைக்கு கீழ்ப்பட்டிருப்போம். அப்பொழுது கடைசியில் வெளிப்படுகிற அந்த கிருபை நிச்சயமாய் நம்முடைய ஜீவிதத்தில் கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ இந்த கிருபையோடு ஐக்கியம் இல்லாம நமக்கு எல்லாம் தெரியும் நடந்துட்டு இருந்தோம்னா, அந்த கர்த்தர் வரும்பொழுது, அவர் வெளிப்படும் போது அளிக்கப்படுகிற கிருபைக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாம போயிடும். கிருபைக்கு கீழ்ப்பற்றுங்க, அதோடைய கண்ட்ரோல் இருங்க. கிருபை நம்மை நடத்தட்டும். நான் அல்ல, நான் ஒரு 0, அந்த இடத்துக்கு வந்துடுங்க. என்னால் ஒன்றும் முடியாது என்று சொல்லுங்க. ஒரு முறை கன்வென்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு, பெரிய கன்வென்ஷன். ஒரு 2 பெரிய ஜென்ரேட்டர் கொண்டு வச்சுருந்தாங்க. அப்போ அந்த ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா டீசல் மெக்கானிக் படித்து, ஐடிஐ படித்த பிலிவர்ஸ், ஊழியக்காரங்க உண்டு, என்ஜினியர்ஸ் உண்டு. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, அங்கேருந்து அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் நடத்துங்க அப்படின்னு. அப்போ அது ஓடிக்கிட்டு இருக்கு. சவுண்டில் அந்த காதல் லாக் பண்ணி ஒரு இதெல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்னாச்சு, ஒன்று ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் மட்டும் எல்லாம் ஒர்க் ஆகுது, அடுத்த பக்கம் ஒர்க் ஆகலை, கரண்ட் இல்லை. அப்போ உங்களுக்கு சின்ன பிரதர் வந்தார். அண்ணே என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார், டேய் இங்கே வா, என்ன நீ பேசுகிற, நாங்கள்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு டீசல் மெக்கானிக் முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கே சரி என்னன்னே தெரியல, நீ வந்து என்ன செய்ய போகிற, இந்த டெஸ்டரை கொடுங்க அப்படின்னார். டெஸ்டரை கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆனாயிடுச்சு. என்னடா பண்ண அப்படின்னாரு. என்னடா பண்ண? கிருபை. அல்லேலூயா. அப்போ சொன்ன, ஏன் தெரியும், அப்போ ஏன் எங்களுக்கு முடியல, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நீ ஒரு ஊழியக்காரங்கிறத மறந்துட்ட, நீ ஒரு அந்தில் நிற்கிற, அப்படி நின்னா கிருபை கிடைக்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கி அப்படி தான் ஊழியக்காரங்க பைபிளை விட்டுட்டு எலக்ட்ரிக்கல் படிச்சுட்டா டெஸ்ட்டை வச்சு சுற்றிட்டு இருக்கிறது. நீ ஊழியக்காரனா யார்? நீ இந்த மைண்டில் போய் நின்னா அங்கே ஒன்றுமே விளங்காது, ஓடாது. நீ கிருபையை சார்ந்து கொள். அவர் போய் சும்மா தட்டினார், சோத்திரம் சோத்திரம் என்று சொன்னார், ஓடிடுச்சு. ஆச்சரியப்பட்டு சொன்னார் அந்த மனுஷன், பாஸ்டர் நான் பண்ணது பெரிய தப்பு, நான் ஊழியக்காரனாக இருந்து கூட அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு நான் படித்த அந்த படிப்பில் நின்ன, எனவே எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல. தேவன் நம்மை தேவனுடைய பார்வையில் நாம் யாவரும் விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. என்னதான் அறிவு இருந்தாலும் அதை நீங்கள் சார்ந்து கொள்ளாதீங்க.
அல்லேலூயா. கிருபையை சார்ந்து கொண்டு நில்லுங்க. அந்த கிருபை மகிமையான காரியத்தை உங்களுக்கு உள்ளே உங்களுக்கு வெளியே நடப்பிக்கும். நம்முடைய கண்கள் ஆச்சரியப்படும். அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம என்ன படிக்கிறோம்? அவர் வருகையில் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும்படியாக அவரில் நிலைத்திருங்கள். நிலைத்திருக்கும் போது ஒரு செடி, ஒரு சொன்ன மாம்பழம், அது கிளைகள் மரத்தோடு நிலைத்திருக்கிறது. ஆரம்பத்தில் உண்டாகிற பூவில் ஒன்று இனிப்பு இருக்காது, பிஞ்சிலையும் துவர்ப்பும் புளிப்பும் இருக்கும். அப்புறம் அது மாறி புளிப்பும் இனிப்பும் இருக்கும். அப்புறம் புளிப்பு கம்ப்ளீட்டா மாறி இனிப்பு மட்டும் இருக்கும். இந்த மாற்றத்தின் ரகசியம், இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா நிலைத்திருந்தபடியார். அல்லேலூயா. சில குற்றம் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், அதை பெருசுபடுத்தாதீங்க. கர்த்தர் சமூகத்தில் உறுதியாய் பற்றி கொண்டு நில்லுங்க. கர்த்தருடைய சுவாபத்தை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. உங்களுடைய விருப்பங்களுக்கு அதிகமாய் கிரியை செய்வார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் பாதி அல்ல, அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். தெய்வத்தில் நிலைத்திருக்கும் போது இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் தருவார். மூன்றாவது, விசுவாசத்தில் நிலைத்திருங்க. அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுக்கு அறிவும் விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த அறிவும் இந்த விசுவாசமும் அசாத்தியமான காரியங்களை செய்யும்படி நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற அந்த தேவனோடு இணைந்து பெரிய அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் செய்கிறது. நாங்கள் முறை தூத்தில் ஒரு ஊழிய ஆரம்பிச்சிருந்தோம். அப்போது ஒரு இடம் வாங்கியிருந்தோம் பாருங்கள். இப்போ அங்கே ஒரு ஆர்சி லெவலில் ஒரு மனுஷன் அவர் சொன்னார், இந்த இடம் எனக்கு வேண்டாம், யார் கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன், எனக்கு வீடு கட்டக்கூடிய வசதி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை நம்பி தான் நாங்கள் இடம் வாங்கினோம். அப்போ இடம் வாங்கின பிற்பாடு அவர்கிட்ட போய் கேட்டோம். கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு காஃபியெல்லாம் கொடுத்துட்டு சொன்னார், பாஸ்டர் நீங்கள் நல்ல ஊழியம் செய்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் உட்கார வச்சு காஃபி கொடுக்குறேன், என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னார். இந்த மாதிரி இடம் நீங்கள் கூட. அவர் சொன்ன ஒரு விஷயம் இப்படி சொன்னார், நான் மாதா விசுவாசி, பெந்தகோஸ்ல காரண கண்டாலே எனக்கு பிடிக்காது, நான் செத்தாலும் இடம் தரமாட்டேன்ட்டார். இன்னைக்கு காரியம் நடக்குமா? நம்ம பகுதியில் எல்லாம் ஃபெயிலியராக இருக்கிற மாதிரி தெரியும், கர்த்தருக்கு அதுதான் துவக்கமாக இருக்கும். அல்லேலூயா. சரி ஜோம் பண்ணட்டுமான்னு கேட்டேன். நீ வரப்போகிறது இல்லை, ஜோம் பண்ணிட்டு போங்கன்னாரு. நான் சொன்னேன், வானத்துக்கு பூமிக்கும் அதிகாரம் உள்ள ஆண்டவரே, உமக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட விரும்புகிறோம், இவர் தருவேன் என்று சொல்லி தான் நாங்கள் இந்த காரியம் செய்தோம், இது தரமாட்டேங்கிறாரு, இது உம்முடைய பிரச்சனை, ஊழியம் உம்முடையது, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ சொன்னார், என்ன இப்படி ஜெபிச்சுட்டு போகிறீங்க, நீங்களே கூப்பிட்டு சந்தோஷமாக இடத்தை கொடுப்பீங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் சொல்லிட்டு வந்துட்டோம். என்ன லூசு மாதிரி பேசிட்டு போகிறாங்கன்னு சொன்னார். வந்துட்டோம். மூணாவது நாள் ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருந்தோம். அப்போ அங்கே பக்கத்தில் இடங்கள் ஒன்றும் இல்லை. அவங்க ஒய்ஃபு உள்ளே வந்தாங்க, மழை எங்கேயும் ஒதுங்க முடியல, சர்ச்சுக்கு வெளியில் போய் நின்றுந்தாங்க. கூரை செட்டு தான், ஓலை செட்டு. மழை ரொம்ப பெருசாக இருந்துச்சு. உள்ளே வந்து உட்காந்தாங்க. ஒரு 1/2 hour செய்தி கேட்டாங்க. நேராக வீட்டுக்கு போய் சொன்னாங்க. அங்கே அப்படி தான் பேசுவாங்க, ஓய் அப்படின்னு கூப்பிட்டாங்க வீட்டுக்காரர். ஓய், நான் சொல்கிறத கேட்பீரா? என்ன சொல்லு, நீ சொல்லி தான் கேட்குற, மரியாதையாக பிரபு பாஸ்டருக்கு அந்த இடத்த கொடுத்துரு, இல்லாட்டி என்கிட்ட வந்துடாது. என்னடி இப்படி பேசுகிற? அப்படி தான் கொடு. உடனே எனக்கு ஃபோன் பண்ணார், பாஸ்டர் இடத்த நான் தந்துடுறேன், இப்போ என்ன ரேட்டுக்கோ இடத்த தந்துடுறேன் வாங்க. உடனே பேங்க்லேருந்து பைசா எடுத்துகிட்டு போய் 50,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து இடத்துக்கு. முடியாத காரியங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷராக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற ஒரு விசுவாசத்தை நிச்சயமாய் கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு அறிவை கர்த்தர் கொடுப்பார். இவைகளை சார்ந்து நிற்கும் போது ஆச்சரியமான அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்வார். அல்லேலூயா. அடுத்தாக படிக்கிறோம், அன்பிலே நிலைத்திருங்கள். சீசர்கள்ட்ட குறைவு இல்லாமல், குற்றம் இல்லாமல், எத்தனையோ குறைவுகள் இருந்துச்சு. நாளைக்கு அவன் என்ன கொலைப்படி பண்ண போறாங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் முடிவு வரைக்கும் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அதான் சொன்னேன், அன்பு கூறுதலுக்கும் நேசிப்பதற்கும் அநேக வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, ஒரு பக்கத்தில் ட்ரெயினில் போகிறீங்க, 2 நாள் ஆகுது, டெல்லி போகிறீங்க, அது பக்கத்தில் ஆட்களுக்கு காஃபி வாங்கி கொடுக்குறீங்க, ஸ்வீட் வாங்கி கொடுக்குறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் அது நேசிப்பது. ஆனால் அந்த பிள்ளைகிட்ட தவறு வரும்போது குச்சி எடுத்து அடித்து திருத்த முடியுமா உங்களுக்கு? உங்கள் அப்பா அம்மா தொலைச்சிடுவாங்க, யாரா நீன்றுவாங்க. ஆனால் கர்த்தர் என்னையும் உங்களை நேசிக்கவில்லை, அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆமே. இன்னைக்கு மனைவிட்டு அன்பு கூறுகிறோம்,
அப்படித்தானே? கிறிஸ்துவும் அப்படியே சபையில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் எல்லாமே சக்சஸாக இருக்கிறது இல்லை, நிறைய குறைவுகள் இருக்கிறது. நம்மகிட்ட நிறைய ஓட்டைகள் இருக்கு. அவங்க நம்ம எல்லாவற்றின் நடுவிலும் நம்ம அன்பு கூர்ந்து போகிறார்கள். அல்லேலூயா. அப்போ அன்பு கூறுவதில் சகிப்பது ஒன்று இருக்கிறது. நம்ம கூட உள்ள ஆட்கள் யாராக இருந்தாலும் சரி, குற்றம் குறைவுகளை சகித்து குத்தி காட்டாம அன்பு கூர்ந்து போங்க. கர்த்தர் உங்களை கர்த்தருடைய வரைக்காய் என்ன செய்வார்? ஆயத்தப்படுத்துவார். அடுத்ததாக படித்தோம், அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நாம் ஆண்டவருடைய ஆளாக இருப்போம். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்வேன்? கேட்பேன். அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். கடைசியாக படித்தோம், சமாதானத்தோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவித நிலைகளின் நடுவிலும் நாம் தேவன் என்ன செய்வோம்? சமாதானத்தோடு காத்துக்கொள்வோம். நமக்குள் சமாதானம், நமக்கும் தேவனுக்கும் இடையில் சமாதானம், ஒருவருக்கு ஒருவர் சமாதானம், யாவரோடும் சமாதானம். இந்த சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை கர்த்தருடைய வருகைக்காய் நம்மை ஆயத்தப்படுத்தும். கண்களை மூடுவோமா? கடைசி நாட்டில் வந்திருக்கிறோம். நம்முடைய தேவன் நடும் வானத்தில் தோன்ற சமயம் ஆகிவிட்டது. பிரியமானவர்களே, எத்தனை பேர் ஆவலோடு இருக்கிறீர்கள்? கர்த்தருடைய வருகை குறித்து சஞ்சலைப்படாமல், துக்கப்படாமல், வேதனைப்படாமல் எத்தனை பேர் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் பிரசன்னமாகுதலை விரும்புகிறீர்கள்? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, எதிர்பார்த்து கொண்டிருப்போம், ஆவலோடு காத்திருப்போம். அவர் சீக்கிரமாய் வருவார். அவர் நம்மை ஆயத்தப்படுத்த